Taste the Daily. சேலத்தில் மின் ஒப்பந்த ஒதுக்கீட்டிற்கு லஞ்சம் கேட்ட 2 பேர் சிக்கினர். ஜாரை கொண்டலாம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மின் சாதனங்கள் பொருத்துவதற்கான ஒப்பந்தத்தை சண்முகம் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்ய 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கொடுத்த புகாரில் பொதுப்பணித்துறை முதுநிலை வரைவு அலுவலர் மற்றும் உடந்தையாக இருந்த இடைத்தரகர் பிடிபட்டனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு அதிகாரிகள் லஞ்சத்தில் திளைப்பதாக விமர்சிக்கப்படுகிறது. சென்னை 1000 விளக்கு பகுதியில் தூக்கில் தொங்கியபடி அழுகிய நிலையில் கிடந்த ஆண் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. 1000 விளக்கு அருகே காவலர் குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு கட்டிடத்திற்குள் அடையாளம் தெரியாத மர்ம நபரின் சடலம் தூக்கில் தொங்கியபடி அழுகிய நிலையில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நபரை யாரேனும் சிலர் அடித்து கொலை செய்து தூக்கில் தொங்க விட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் மர்ம மரணங்கள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் ஒரே இரவில் அடுத்தடுத்து 5 கடைகளில் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. வெங்கடாஜலபதி ஃபைனான்ஸ் கடையில் இருந்து 10 ஜோடி வெள்ளி கொலுசுகளும், வள்ளி ஃபைனான்ஸ் கடையில் இருந்து 6000 ரூபாய் ரொக்க பணமும், மும்பை சலூன் கடையில் இருந்து 1500 ரூபாய் ரொக்க பணமும், நுட வைத்தியசாலை கடையில் இருந்து 2000 ரூபாய் பணமும் கொள்ளையடிக்கப்பட்டது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காவல்துறையினர் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதே இதற்கு காரணம் என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர்.